Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஈஸியா கம்பெனி கான்ட்ராக்ட் கிடைக்கிற ஒரு தொழில் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேக்குறீங்க கம்பெனி கான்ட்ராக்ட் கொடுக்குற மாதிரியான பிசினஸ் ஏதாச்சும் சொல்லுங்க. நம்ம கம்பெனிக்கு எடுத்து பண்ணோம் அப்படினா அவங்க வந்து ஒரு ஜாப் வர்க் மாதிரி நம்ம கொடுத்து அதை திருப்பி வந்து வாங்கிக்கிற மாதிரியான தொழில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தொழில் வந்து நிறைய தொழில் இருக்கு. நம்ம ப்ராப்பரா எதை சூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். சும்மா ஏமாத்துற மாதிரி ஏதோ ஒரு என்ன சொல்ற மூலதனமே இல்லாம அதுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது இதை ஏன் இவங்களுக்கு பண்ணி தரணும்னு. ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ப்ராப்பராக ஒரு வெயிட்டேஜான கான்ட்ராக்டான ஒரு பிஸ்னஸ் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க உங்களோட உழைப்பு தான். ஸோ நீங்கள் தான் வந்து எல்லா ஒர்க்குமே பண்ண போகிறீங்க. ஸோ அது நீங்கள் எப்படி பண்ணணும், எப்படி இந்த ஆர்டர் நம்ம எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் நான் வந்து இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் உங்களோட முதலீடேங்க 3 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் லாபம் எடுக்க முடியும். 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும். அதாவது ஒரு 400-500 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாலே போதும் உங்கள் வீட்டில் இந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு. இது என்ன கான்செப்ட், எப்படி இதை பண்ணலாம் அப்படின்ற விவரங்களை பார்த்துடலாம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். அதே போல் நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டான சேனல். வாங்க கான்செப்ட்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு ஃபுட் கண்டெய்னர்ஸ், ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெலாம் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபுட் கண்டெய்னர் பிரிண்டிங் பண்ணி கொடுக்குறது. இப்போது நம்ம நிறைய இடத்துங்களில் பார்த்துருப்போம், எல்லாம் ஒரு சிம்பிள் சின்ன கடை, ஆனால் அந்த கடைங்களுக்கும் வந்து அவங்க டப்பாங்களில் பேர் அடித்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் நம்ம எப்படி எடுத்து பண்ணுறது, இது எப்படி இந்த ஆர்டர் எடுக்கிறது, நம்ம அப்படியே சும்மா போய் கேட்டால் நமக்கு வந்து கொடுத்துருவாங்களா இந்த ஆர்டரை, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ சும்மாலாம் போய் கேட்டால் யாரும் வந்து ஆர்டர்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இது எப்படி பண்ணுறது அப்படின்ற விவரம் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ். மெயினாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் தான் பண்ண முடியும் நம்மளால். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஹோட்டல்ஸ்க்கு, ஐஸ்கிரீம் ஷாப்ஸ்க்கு, பேக்கரிஸ்க்கு, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸும் நமக்கு பண்ணலாம். இதுக்கு நமக்கு என்ன தேவை, எவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் இந்த தொழிலை எடுத்து பண்ணலாம். ஸோ மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுட் கண்டெய்னர், உங்களுக்கு வந்து ஃபுட் கண்டெய்னர் ஃபில்டர் ரவுண்ட் பிரிண்டிங் மிஷின் அப்படின்றது தான் நமக்கு மிஷினோட நேம். நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த மிஷினோட லிங்க் தரேன். செமி ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஃபேஸ்லேயே வந்து இயங்கக்கூடியது, ரொம்ப சின்னது. ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்லேயே இந்த மிஷினை போட்டுற முடியும். ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது நம்ம நின்றுட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக தான். ஸோ ரொம்ப ஈஸி. மிஷினை பொறுத்தளவுக்கு ஒரு வாட்டி நீங்கள் முதலீடு செஞ்சு வாங்கிட்டா போதும். என்ன முதலீடு, 30,000 ரூபா இந்த மிஷினோட ப்ரைஸுங்க. அதுலேருந்து 2 lakhs வரைக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் மிஷினோட ரேட் போகும். இனிஷியலில் ஏதாவது ஒரு தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு ஒரு 30,000லேயே வந்து நீங்கள் வந்து ஒரு மிஷினை வாங்கி பண்ணலாம். ஸோ மிஷின் வாங்குற இடத்துலேயே உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ரா மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் இங்க், இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து அதோட ரா மெட்டீரியலே தேவை. ஒரு டை நீங்கள் போடுறீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெட்டு, எல்லோ, க்ரீன் இந்த காம்பினேஷனில் தான் உங்களுக்கு வந்து பிரிண்டிங் இங்கே வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் எழுத்துக்கள் ஃபுல்லாகவே ஃபாண்ட்டு வந்து ஒரு சில போல்டான ஃபாண்ட்டு கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் ஃபாண்ட்டு தான் கேட்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் வந்துட்டு தமிழில் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபாண்ட்டு வந்து டிசைன்ஸ் வந்து நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி கிளியர் டிசைன்ஸ் தான். ஸோ அதுக்கு நம்ம அதிகமான செலவு கிடையாது. ஸ்க்ரீன் பிரிண்டிங் மெத்தட்லேயே வந்து இதை நம்மளால் பண்ணிட முடியும். மேன் பவர் வந்து உங்களுக்கு 2 பேர் நபர்கள் வந்து மேன் பவர் இதுக்கு தேவை. ஒருத்தர் பிரிண்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொருத்தர் பேக்கிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 2 மேன் பவர் வந்து நீங்கள் எம்ப்ளாய் பண்ணிக்கணும். அடுத்தது ரிக்வயர்மெண்ட்ஸ். இதுக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இடம்னு சொன்னேன். அதே போல் ஸ்க்ரீன் பிரிண்டிங், அதை கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பர். ஸ்க்ரீன் பிரிண்டிங்க்கு உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் கணக்குன்னு சொல்லிட்டு 500 பீஸ் 1000 பீஸ்னு அடித்து தள்ளிட்டே போயிடுவாங்க. ஏன்னா ஒரு ஹோட்டல், ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கிட்டோன்னா இப்படி பார்சல் பண்ணுறாங்கன்னா குறைஞ்சபட்சம் 200லேருந்து 300 கண்டெய்னர் அவங்களுக்கு ஒரு நாளைக்கே தேவைப்படும். ஸோ அவ்வளோ தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஒர்க்கராக இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஸ்கில்டு பர்சனாக, ஆல்ரெடி ஒர்க் பண்ண பர்சனாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 20,000 கொடுக்குறீங்க ஒரு 9 மணி நேரம் ஷிஃப்ட் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் 500லேருந்து ஒரு 600 ப்ரொடக்ஷன்றதை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு ஒரு பர்சன் எடுத்துக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யறோன்றது ஃபஸ்ட்டு வெளியே தெரியணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக வந்து ஒரு பர்சன் கண்டிப்பாக தேவை. மார்க்கெட்டிங்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்த ஒரு பர்சன் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் அவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் செல்லிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க. மேனுஃபேக்சரிங்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா
இந்த தொழிலை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம எதுக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹையர் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு ஒன்று, அட்மின்க்கு ஒன்று, டெலிகாலிங்க்கு ஒன்று, ஏன் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்குறாங்கன்னா அவங்க அந்த ஃபீல்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்களால ஈஸியாக ப்ரொமோட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து அந்த சைடு ஸ்கில் செட்டாக வந்து அவங்க எடுக்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு காப்பர், அலுமினியம், பேப்பர், ஸ்டீல், பிளாஸ்டிக் இந்த மாதிரி எல்லா டைப்லேயுமே நம்மளால் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி அவங்க வந்து உங்களுக்கு அந்த ஒரு மெட்டல் மாதிரியான டப்பா தான் கொடுப்பாங்க உங்களுக்கு பிரியாணிக்கு. ஸோ அவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியே இருக்கும் அவங்களது. ஸோ மெட்டல் பிரிண்ட் பண்ணி, சிலது பார்த்தீங்க அப்படின்னா காப்பரில் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெறும் பேப்பரில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்டீல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லையும் மெட்டல்ஸ்லையும் நம்மளால் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி எல்லாமே நீங்கள் பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் ஒரு நல்ல ஒரு பெரிய ஆர்டராக கிடைக்கும் போது கலந்த மாதிரி உங்களால் வந்து ஈஸியாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண முடியும். மெயினாக இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100 mlலேருந்து 1000 ml வரைக்கும் பண்ண முடியும். 5 லிட்டர் பக்கெட்ஸ் வரைக்கும் பண்ண முடியும். என்னடா இது 5 லிட்டர் பக்கெட்னு சொல்கிறேனே, அப்போ என்ன தான் இதில் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. கெமிக்கல் கண்டெய்னர், மெடிக்கல்ஸ் கண்டெய்னர் எல்லாமே வந்து உங்களால் இதில் பண்ண முடியுங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்படி இதுக்கு ஆர்டர் எடுக்கணுன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போது ஸ்வீட் ஷாப்ஸு, பேக்கரி, ரெஸ்டாரண்ட்டு, பிரியாணி, பக்கெட் பிரியாணின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பிரியாணி, ஃபாஸ்ட் ஃபுட்டில் உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸும் பேக் பண்ணுறதுக்கு டப்பா, ஐஸ்கிரீம் டப்பா, பெயிண்ட் பக்கெட், ஆயில் கண்டெய்னர், கிரீஸ் டப்பா, இன்ஜின் ஆயில் டப்பா எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதா. ஸோ இது எல்லாமே நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். யூஸ்வலாக இந்த மாதிரியான கான்டாக்ட்ஸ் நம்ம எடுப்போம். எப்படி எடுப்போம்? நம்ம நார்மலாக கூகுள் பண்ணுவோம். ஆன்லைனில் எவ்வளோ ஃபுட் ஆப்ஸ் இருக்குது, டெலிவரி பண்ணுற ஆப்ஸ், அதில் போய் உங்கள் ஏரியாவை உங்கள் மேப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணி எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குதுன்னு எடுங்க. உங்களுக்கு லிஸ்ட் கண்டிப்பாக வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50-60க்கு மேலேயே வரும். அதுலேருந்து நீங்கள் மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாலே போதும். நான் வந்து ஓப்பனாக இதுதான் அப்படின்றத நேம் உங்களுக்கு சொல்ல விரும்பல. ஸோ உங்ககிட்ட இருக்க ஃபுட் ஆப்ஸ் வச்சு நீங்கள் தேடினீங்க அப்படின்னாலே உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்கக்கிட்ட ஜென்ரல் ஒரு என்கொயரி, ரெஸ்டாரண்ட்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு, அட்மின் நம்பர், கம்ப்ளைண்ட்ஸ் ரீச் பண்ணுற நம்பர்ஸ்னு. அவங்கக்கிட்ட ஜஸ்ட் ஒரு என்கொயரி தான். ஒரு டெலிமார்க்கெட்டிங்னா என்ன பண்ணுவாங்க? நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏன் இந்த மாதிரி ஆர்டர்ஸ்னு சொல்கிறேன் அப்படின்றத ஃபஸ்ட் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ண கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு கம்பெனி. அங்கே எனக்கு கொடுத்த முதல் ஒர்க்கு, அவங்க வந்து எக்ஸிபிஷன்ஸ்க்குலாம் போயிட்டு விசிட்டிங் கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. விசிட்டிங் கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க. அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் எக்ஸிபிஷன்ஸ் போயிட்டு கிட்டத்தட்ட 1000 கார்டு 2000 கார்டு ஒரு எக்ஸிபிஷன்ஸ்க்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து என்னை டெய்லி உட்கார வச்சு நான் கால் பண்ணணும். அதில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 காலாவது ஒரு நாளைக்கு பண்ணணும். ஒரு நாளைக்கு 100 கால் பண்ணேன் அப்படின்னா 10 ரெஸ்பான்ஸ் வரும். ஓகே அப்புறம் கூப்பிடுங்க, நான் இப்போ பிஸியாக இருக்கேன், அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும். ஒரு சிலர் கொட்டேஷன்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி 10 வந்ததுன்னா வீக்லி 1 அது டீல் முடிஞ்சிடும் கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர்ஸ்க்கு. ஸோ அங்கேருந்து நான் கற்றுக்கிட்டது தான் இந்த டெலிகாலிங் அப்படின்றது. நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிலிருந்து நமக்கு லீட் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்களே மார்க்கெட்டிங்க்கு ஒரு பர்சன் கொடுத்து கால் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் உங்களாலேயே அந்த போல்ட் காலிங் பண்ண முடியும் அப்படின்னாலும் ஓகே. கஸ்டமர்ஸ் திட்டுறாங்க அப்படின்னாலும் ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வைக்கணும். ஸோ அந்த மாதிரி கிளியராக நீங்கள் கால்ஸை வந்து என்ன பேசணுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டிங் உங்களால் பிடிச்சிட முடியுங்க. இதோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கம்பெனியோட ஆர்டர் உங்களுக்கு வந்தாலே போதும், ரெகுலர் இன்கமாக ஒரு 3 லட்ச ரூபா earn பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 கண்டெய்னர்ஸ் அவங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் அவங்களோட ஆர்டர்ஸ் அப்படின்றத நீங்கள் வேல்யூ பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டெய்னருக்கு ஒரு கண்டெய்னருக்கு வந்து 2 ரூபீஸ் 3 ரூபீஸ் பிரிண்டிங் சார்ஜஸ். சில பேர் கண்டெய்னரே நம்மகிட்ட கேட்பாங்க, நீங்கள் கண்டெய்னரே கொடுங்கண்ணா, அதுக்கு ஒரு சார்ஜ் தனியாக. இவ்வளோ எம்எல்க்கு ஏற்ற மாதிரி 5 ரூபா 10 ரூபா 15 ரூபான்னு சார்ஜஸ் போடுவாங்க. சில பேர் கண்டெய்னர்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் பிரிண்டிங் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் ஜாப் ஒர்க் மாதிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் 3 லட்ச ரூபா அது ஒரு 2 கம்பெனி ஆர்டர் எடுத்தாலே நம்மளால் வந்து ஏர்ன் பண்ணிட முடியும். ஒரே ஒரு முறை நீங்கள் அந்த இங்கு அந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் இங்க்குக்கும் மிஷினுக்கும் செலவு பண்ணால் போதும். வேறு எதுவும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. மிஷினும் பார்த்தீங்கன்னா சின்ன முதலீடுலேயே 30,000 ரூபாலேருந்து மிஷின் ஸ்டார்ட் ஆகுது. 30,000 ரூபா மிஷின் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 கண்டெய்னர் 200 கண்டெய்னர் சின்ன சின்ன ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஆர்டர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுங்க. நிறைய பேர் ஸ்வீட் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அந்த குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பால்கோவா இதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் வந்து கண்டெய்னரில் பேக் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 20 பீஸ் 30 பீஸ்னு அவங்களுக்கு சேல்ஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு 500 கண்டெய்னர்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ₹3 ₹5 ப்ராஃபிட் வச்சு ஒரு 100 கண்டெய்னர் அப்படின்னாலே நமக்கு வந்து சாலிடாக ஒரு ₹500. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1000 கண்டெய்னர் போகும்போது ஒரு வீக்லி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அது ஒரு 5000. இந்த மாதிரி ஆர்டர்ஸ் நீங்கள் இனிஷியலாக ஸ்லோவாக ஆர்டர்ஸ் எடுங்க. நான் சொன்ன மாதிரியான மார்க்கெட்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி. ஸோ பெயிண்டிங் ஹார்ட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் பக்கெட்ஸ் நிறைய வந்து அவங்களே ஓனாக போடுவாங்க. ஒரு வாரத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 100லேருந்து 200 டப்பாங்க போடுவாங்க. ரவுண்டு ஷேப் டப்பா, 1 லிட்டர் டப்பா, 1/2 லிட்டர் டப்பாலாம் குட்டி குட்டி டப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டர்ஸ். ஸோ கெமிக்கல் உங்களுக்கு இந்த கிரீஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க சின்ன சின்ன ஷாப் ஜாப் ஒர்க் எடுத்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள். பெரிய பெரிய பேரல்ஸில் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கிட்டலாம் நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். பக்கெட் பிரியாணி ₹100 பிரியாணி போடுவாங்க. அவங்க கிட்ட ஆர்டர்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களோட பிராண்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறீங்க ஒரு கம்மியான காசுலன்னும் போது எல்லாருமே விருப்பப்பட்டு அவங்களோட பிராண்டை போட்டுக்கணும்னு தான் நினைப்பாங்கங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியான தொழிலை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காது.